குழந்தைவேல் பாண்டியன் என் பேர். நான் விருதுநகர் மேற்கு மாவட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருக்கேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மேற்கு மாவட்டத்தில். இன்றைக்கி நாங்கள் சின்னம்மாவை சந்திக்கிறதுக்கு வந்தோம். இன்றைக்கி சின்னம்மா சந்தித்து எங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் ஆலோசனை வழங்கினாங்க. எங்கள் மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு. நாங்கள் அடுத்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை சின்னம்மா தலைமையில் உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி சின்னம்மாவை சந்திக்க வந்திருக்கோம். சின்னம்மா தலைமையில் தான் இந்த 2026 அம்மாவோட ஆட்சி அமையுங்கிறது எங்களோட நம்பிக்கை. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை போல் எளிய மக்களும் சின்னம்மாவோட வரவை எதிர்நோக்கி காத்து இருக்காங்க. இந்த தேர்தலில் சின்னம்மா என்ன பணி கொடுக்காங்களோ அந்த பணியை சீரும் சிறப்புமா எங்களால் முடிஞ்சதை விட சிறப்பாக நாங்கள் செய்கிறதுக்கு எங்களோட பகுதி மக்கள் எல்லாருமே தயார் நிலையில் இருக்கோம். நாங்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவாக எங்கள் பகுதி முழுக்குமே செயல்படுங்கிறத நாங்கள் இது வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு தமிழகத்தில். அம்மாவோட ஆட்சி இருக்கையில் காவல்துறை இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அம்மாவோட ஆட்சியில் அந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஆட்சி வேணும்னா அம்மா சின்னம்மா தலைமை ஏற்று தமிழ்நாட்டை வழி நடத்தினா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்க முடியும். அம்மாவோட ஆட்சி, அம்மாவோட நலத்திட்ட உதவி, தாலிக்கு தங்கம் தர்றது, கல்வி குழந்தைகளுக்கு அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. இவங்க காலேஜுக்கு லேப்டாப் கொடுக்கன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நேற்று கூட 2-3 காலேஜில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தாத ஆட்கள் யாரும் இப்போ தேடுறது கஷ்டமா இருக்கு. அதனால அம்மா ஆட்சி அமையணும், சின்னம்மா தலைமையில் அம்மா ஆட்சி அமையணுங்கிறது எங்களோட விருப்பம். என் பேர் ராமமூர்த்தி, ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம். கைவினைஞர் ஐந்தொழில் சங்க தலைவராக இருக்கிறேன். நான் 35 வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயலாளராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆரால் கட்டிக்காக்க, அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மாவால் கட்டிக்காத்த இந்த கட்சியை எந்த அளவுக்கு எங்களால் முன்னேற்றி இந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இருப்போம். என் பெயர் டாக்டர் விஜி அசோகன், செங்கல்பட்டு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட இலக்கிய அணி செயலாளர். நான் 1980 முதல் சென்னை பச்சைப்பன் கல்லூரி மாணவர் அதிமுக தலைவர் காலத்திலிருந்து மாணவர் அணி செயலாளர். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அன்பு தலைவி தங்கத்தாரகியின் வாழ்க்கை வரலாற்றை முதலில் தமிழில் புது கவிதையில் எழுதி தமிழ்நாடு அரசு விருது பெற்றவன். தமிழ்நாட்டில் ஒரு புதிய பொற்காலத்தை, அதற்கான கனவுகளை இமைகளில் ஏந்தி கிடந்த என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் கனவுகள் சிதைந்து போன நிலையில் புரட்சி தலையின் மறு உருவமாய் திகழும் எங்கள் தியாகத்தாயின் மலர்பாதங்களை தொட்டு வணங்கி. என் பேர் எம் பாலதண்டாயுதம், வழக்கறிஞராக பணியாற்றுறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வர்றேன், விருதுநகர் மாவட்டம். இப்பொழுது அமமுக கிளைக்கழக செயலாளராகவும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராகவும் இருந்தேன். இப்போ அம்மாவுடைய செயல்பாடு, ஏற்கனவே அம்மா புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி தலைவியை அம்மா தான் கட்டி காத்து இந்த கட்சியை கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய துணையோட தான் எங்கள் சார் டிடிவி சார் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதுவரைக்கும் அமமுகவில் செயல்பட்டோம். இனி அம்மா தான் அதிமுகவை மீட்டெடுத்து வழி நடத்தணுங்கிற ஆசையோடு வந்திருக்கிறோம். அம்மா வந்தால் சரியான முறையில் செயல்படுவோம், ஆதரவு தெரியும்.